கூர்வாளின் அரசியல் அலசல். ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது ஜேவிபியை பிரதான மாற்றுச் சக்தியாக நிலைநிறுத்தும் நிகழ்ச்சி நிரலின் பகுதியாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார தீர்மானகரமான பங்களிப்பை வழங்குவார் என்றதொரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அனுரகுமார் தன்னை அடுத்த ஜனாதிபதியாக நினைத்துக் கொள்கிறார். இலங்கையின் இன்றைய நெருக்கடி நிலையில் பிரதான மாற்றுச் சக்தியாக ஜேவிபி இருக்கிறது என்ற கருத்துருவாக்கம் வலிமையடைந்துள்ளது. ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக உருமாற்றம் அடைந்திருந்தாலும் அடிப்படையில் அது ஜேவிபியின் சிந்தனைகளை மையமாக கொண்டதே. ஜேவிபி தன்னை ஓர் இடதுசாரி கட்சியாக உருவகப்படுத்துகிறது. ஆனால் ஏனைய கட்சிகள் போல பேரினவாத சந்தர்ப்பவாத கட்சிதான் என்பதை அதன் வரலாறு தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக அரசியலுக்கு தேர்தல் சங்கமிக்க தொடங்கியது முதல் அது வாக்கரசியல் கட்சியாக மாறியது. மெதுமெதுவாக அதிகாரத்தை பிடிப்பதற்கு எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு தேர்தல் அரசியல் அவர்களை தள்ளியது. ஜேவிபி 94க்கு பின் தனது வாக்கு வங்கியை பலப்படுத்தி வந்தது. ஆனால் அந்த பலப்படுத்தல் உறுதியான ஒரு இடதுசாரி வேலை திட்டத்தின் அடிப்படையில் அமையவில்லை. பழைய பாராளுமன்ற இடதுசாரிகள் பாராளுமன்ற அரசியலில் அடிவைத்த பிறகு படிப்படியாக சீரழிந்தது போலல்லாமல் ஜேவிபி போலி இடதுசாரி அரசியலையும் பேரினவாதத்தையும் கலந்து முன்னெடுத்தது. அதன் அரசியல் என்றுமே மார்க்சிச நோக்கில் நெறிப்படவில்லை. ஜேவிபியின் தலைவரான விஜயவீர ரொனிடிமெல்லின் ஆதரவுடன் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் நட்புக்கும் உரியவரானார். இடதுசாரி கட்சிகளதும் சுதந்திர கட்சியினதும் கூட்டங்களை குழப்பி அக்கட்சிகள் தலை தூக்காமல் தடுப்பதற்கு ஜேவிபி வன்முறை குழுக்கள் ஜெயவர்தனவுக்கு உதவின. இந்த நட்பு விரைவிலேயே கசக்க தொடங்கியது. ஜேவிபியின் தேர்தல் அரசியலில் இடதுசாரி கட்சிகளின் இடத்தை பிடிக்க முயன்றது. பாராளுமன்ற இடதுசாரிகளும் சுதந்திர கட்சியும் பலவீனப்பட்டிருந்த நிலையில் ஜேவிபி நாட்டில் எழுச்சி பெற தொடங்கிய பேரினவாத அரசியல் போக்கை பயன்படுத்த முற்பட்டது. 81ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜேவிபி முற்றுமுழுதாக பேரினவாதத்தின் மூலமே தன்னை வளர்க்க முயன்றது. 87இல் இலங்கை இந்திய உடன்படிக்கையையும் 13வது சட்ட திருத்தத்தையும் ஜேவிபி முற்றுமுழுதாக சிங்கள பேரினவாத நோக்கிலேயே எதிர்த்தது. அத்துடன் 88 காலத்தில் அடக்குமுறை ஐதேக ஆட்சிக்கு எதிரானது என்று சொல்லப்பட்ட அதன் கிளர்ச்சியின் போது ஜேவிபி பலிடதுசாரி தலைவர்களையும் செயற்பாட்டாளர்களையும் இலக்கு வைத்து தாக்கியது. முக்கியமான சில தலைவர்கள் கொல்லப்பட்டனர். 89இல் ஜேவிபி உயர்மட்ட தலைமை ஏறத்தாழ முற்றாக கொன்றொழிக்கப்பட்ட பின்பு நாட்டில் அதனை மீள கட்டியெழுப்பக்கூடிய சூழல் ஜனாதிபதி பிரேமதாசவை விடுதலை புலிகள் கொன்றதன் பின்னரே உருவானது. 94இல் சுதந்திர கட்சியின் எழுச்சி ஜேவிபியின் புத்துயிர்ப்புக்கும் உதவியது. எனினும் தேசிய இனப்பிரச்சினைக்கு அதிகார பரவலாக்கத்தின் அடிப்படையில் சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் எடுத்த முயற்சிகளை ஜேவிபி எதிர்த்தே வந்தது. பாராளுமன்ற அரசியலில் தன்னை 3வது சக்தியாக ஐதேகவுக்கும் சுதந்திர கட்சிக்கும் மாற்றான ஓரணியாக வளர்க்க முற்பட்ட போதும் அதற்கு நம்பகமான ஓர் இடதுசாரி சக்தியாக வளர இயலாது போயிற்று. அது வேண்டி நின்ற துரித வளர்ச்சிக்கு அதன் பேரினவாத அரசியல் உதவும் அளவுக்கு மக்கள் மத்தியிலான வெகுஜன இடதுசாரி அரசியல் உதவாது என்பதால் அது பேரினவாத நோக்கில் அதிகார பரவலாக்கத்தை எதிர்ப்பதை முக்கியப்படுத்தியது. 90களின் ஈற்று பகுதியில் உருவான வளர்ந்த சிகலுரிமைய பின்னர் ஜாதிக ஹெலுரிமையவாகி தீவிரமான பேரினவாதத்தை முன்னெடுத்த போது ஜேவிபியும் ஆதரவு தளமான நகர்ப்புற சிங்கள நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை வெல்ல முயன்றது. எனவே அதன் அரசியல் மேலும் பேரினவாதத்திலும் அமிழ்ந்தது. 2002இல் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய நாள் முதலாக 2009இல் போர் முடியும் நாள் வரை ஜேவிபி போர் மூலம் பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தோற்கடிப்பதையே தன்னுடைய முக்கியமான கொள்கையாக்கியது. அதன் பாராளுமன்ற வாக்கு வலிமையை பயன்படுத்தி 2004ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணியுடன் கூட்டமைப்பதற்கும் மேற்குறிப்பிட்ட பேரினவாத அரசியல் முக்கியமான காரணமாக அமைந்தது. அதைவிடவும் பாராளுமன்ற பாதையில் தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வரலாம் என்ற கனவும் ஜேவிபி தலைமையை ஆட்கொண்டிருந்தது. எனினும் ஜேவிபி தலைமை தனது வலிமையை மிகையாக மதிப்பிட்டிருந்த காரணத்தால் அது சுதந்திர கட்சியுடன் முரண்பட்டு அரசாங்கத்திலிருந்து விலக நேர்ந்தது. எனினும் 2005 முடிவில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளரான போது ஜேவிபி மஹிந்த சிந்தனை வேலை திட்ட அடிப்படையில் தன்னை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கிக் கொண்டது. தந்திரோபாய நோக்கில் இந்த நெருக்கமே ஜேவிபியின் அழிவுக்கான காரணமாகியது. என்றாலும் ஜேவிபி 2004இல் அரசாங்கத்தில் இணைந்த போதிலிருந்தே அதன் வளர்ச்சி தடைப்பட்டு விட்டதெனலாம். ஏனெனில் அதன் பின்பு ஜேவிபியால் தன்னை ஐதேகவுக்கும் சுதந்திர கட்சிக்கும் ஒரு மாற்றாக முன்னிறுத்த இயலவில்லை. எவ்வாறு சமசமாஜ கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் 70க்கு பிறகு சுதந்திர கட்சியின் ஆதரவில்லாமல் ஒரு தேர்தலையும் வெல்ல இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டதோ அவ்வாறே ஜேவிபியும் தனித்து போட்டியிட்டு ஒரு நகரசபையை கூட கைப்பற்ற இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டது. வாக்கு விகிதாசார அடிப்படையில் மாவட்டங்களுக்கான பிரதிநிதித்துவம் தீர்மானிக்கப்படாது. பழைய தொகுதி அடிப்படையில் தேர்தல்கள் நடந்தால் ஜேவிபியின் கதியும் பழைய பாராளுமன்ற இடதுசாரிகளின் கதி போலவே என்பது 2004ற்கு பின்பு திட்ட தெளிவாகிவிட்டது. எனினும் அவர்களுடைய பாராளுமன்ற ஆசன வலிமையை கொண்டு அவர்கள் நெருக்குவாரத்தை தவிர்க்கும் முகமாக ராஜபக்ஷ ஐதேகவிலிருந்து கணிசமான எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்க தரப்பிற்கு இழுத்தபோது ஜேவிபியின் நிலைமை சிக்கலாகியது. ஜேவிபியின் ஆதரவின்றியே ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு பெரும்பான்மையை தக்கவைக்க ராஜபக்ஷவுக்கு இயலுமான பின்பு ஜேவிபியை படிப்படியாக ஓரங்கட்ட ராஜபக்ஷவுக்கு முடிந்தது. ஜேவிபியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஜேவிபியை ராஜபக்ஷ பலவீனப்படுத்திய நிலையிலேயே ஜேவிபி ராஜபக்ஷவுடன் உறவை முறித்துக் கொண்டது. ஜேவிபியும் ஜாதிகஹெல உரிமையவும் ஆதரித் போரை இலங்கை அரசு வென்ற பிறகு ஜேவிபிக்கோ ஜாதிகஹெல உரிமையவுக்கோ அந்த வெற்றியில் பங்கு கோர இயலாதபடி ராஜபக்ஷ வெற்றிக்கு பூரண உரிமை கொண்டாடலானார். அதன் பயனான விரக்தி ஜேவிபியை சரத் பொன்சேகாவுடன் நெருங்கும் அளவுக்கு போனது. இவ்வாறு தனது இதுசாரி ஆதரவு தளத்திடையே நம்பகத்தன்மையை இழந்த ஜேவிபி தனது பேரினவாத அரசியலாலும் பாராளுமன்ற சந்தர்ப்பவாதத்தாலும் தனக்கு குழி தோண்டியது.
போரின் வெற்றியை பூரணமாக பயன்படுத்தும் நோக்கில் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்ற தேர்தலை அதனுடைய காலத்திற்கு முன்பு நடத்திய போது ஜேவிபியின் பலவீனம் அப்பட்டமாகவே தெரிந்தது. அத்தோல்வியின் பின்னணியிலேயே ஜேவிபியில் மேலும் ஓர் உடைவு நிகழ்ந்தது. ஜேவிபி ஒரு நேர்மையான இடதுசாரி கட்சி அல்ல. அது இடதுசாரி வேடம் பூண்ட ஒரு பேரினவாத கட்சியாகும். ஆனாலும் அதை இடதுசாரி கட்சி என கருதுவோர் உள்ளனர். பழைய பாராளுமன்ற இடதுசாரிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்த சூழலில் ஜேவிபியை குறைபாடானது எனும் ஓர் இடதுசாரி கட்சியாக கருதி அதை ஆதரித்தவர்கள் உள்ளனர். அதை ஓர் இடதுசாரி கட்சியாக நம்பி அதை ஆதரித்த இளைஞர்கள் பலர் அதனால் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளனர். எனினும் ஜேவிபியை ஓர் இடதுசாரி கட்சியாகவே பிரதான ஊடகங்களும் முக்கியமான பாராளுமன்ற கட்சிகளும் காட்டி வருகின்றன. ஜேவிபியை மாற்று சக்தியாக கொள்வோரிடம் சில கேள்விகளை நாம் கேட்டாக வேண்டியுள்ளது. இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பில் ஜேவிபியின் நிலைப்பாடு என்ன? இலங்கையில் வாழ்கின்ற தேசிய இனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க தயாரா? போரை நிபந்தனையின்றி ஆதரித்தவர்கள் என்ற வகையில் இறுதி போரில் குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்று வடக்கு கிழக்கில் நடைபெறும் நில ஆக்கிரமிப்புகள், புதிதாக முளைக்கும் பௌத்த வழிபாட்டிடங்கள் பற்றி அனுரகுமாரவின் கருத்தென்ன? இலங்கையின் இன முரண்பாட்டை இனங்களுக்கிடையிலான இனவாதமாக மாற்றிய முக்கிய அரசியல் கட்சி என்ற வகையில் தனது நடத்தையை ஜேவிபி சுய விமர்சனம் செய்யவும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவும் தயாரா? ஜேவிபிக்கு மாற்றாக ஜேவிபியிலிருந்து பிரிந்த முன்னிலை சோஷலிச கட்சி இன்னமும் தன்னை ஜேவிபி என்ற அடிப்படையில் வேறுபட்ட கட்சியாகவும் அடையாளப்படுத்தாமலே உள்ளது. இந்நிலையில் தென்னிலங்கையில் மக்கள் நலநோக்கிலான இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு சாதகமான ஒரு ஆதரவு தளம் அமைவது கடினம். அந்த வகையில் இலங்கையர்களுக்கு நம்பிக்கையான நேர்மையான மாற்று ஏதுமில்லை. ஜேவிபி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறது என்பதை அவர் தம் அண்மைய நடத்தைகள் ஐயத்துக்கிடமின்றி வெளிப்படுத்தியுள்ளன. ஜேவிபி நேர்மையான கட்சியாக இருந்திருந்தால் நேர்மையாக சுய விமர்சனம் செய்திருக்கும். தனது தவறுகளுக்கு இலங்கையர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கும். ஆனால் அது இன்று தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தன்னையும் தனது தவறுகளையும் மறைக்க முயல்கிறது. திசையற்ற திசை காட்டிகளிடம் வேறெதையும் எதிர்பார்க்க முடியாது.